ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நிற்பதும் மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீர் அல்லவா? நான் விடிய காலத்தில் ஆயத்தமாகி நம்முடைய வசனத்தை கேட்க நான் காத்திருப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு, எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த கல்வி, நீர் கொடுத்த வேலை, நீர் கொடுத்த பிள்ளைகள், நீர் கொடுத்த உயர்வு, நீர் கொடுத்த ஊதியம், நீர் கொடுத்த ஊழியத்தின் வழியாக நீர் கொடுத்த ஆத்மாக்கள், இது இந்த காலை ஜெபம், அதற்காக ஸ்தோத்திரம். காலை ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி. அவளை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அதில் ஒரு ஆத்மாவும் கெட்டு போக என் பிதா இடம் கொடுக்கவில்லை. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவே, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகனே, ஆவியானவரே, இந்த பாடல் பாடு. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். சேர்ந்து சொல்லுங்க. நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எல்லா கைகளை உயர்த்தி ஒரே நிமிடம். ஃபாதர், தேங்க்யூ லார்டுன்னு சொல்லுங்க. நமக்கு நேராக எங்கள் கைகளையும் எங்கள் கண்களையும் எடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஆசை வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதை சிறுவனை காக்கிறவர் உறங்குறது, மண்டை தூங்குறது. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க, பெற்றோருக்காக ஜெபிக்கிறவங்க, கல்விக்காக ஜெபிக்கிறவங்க, தேர்வுக்காக ஜெபிக்கிறவங்க, குழந்தைக்காக ஜெபிக்கிறவங்க, நீங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது உன்னதத்திலிருந்து உங்களோடு ஒரு தொடுதல் வரும். உன்னதத்திலிருந்து உங்களுக்கான பதில் வரும். உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் நிழலிடும். உன்னதத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உன்னதத்திலிருந்து தம் தேவ தூதர்களை அனுப்புவார். உன்னதத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் வருவார். லார்ட், பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் பார்க்கிறோம். ஏஞ்சல் அப்படின்னு வரும்பொழுது அந்த லார்ட் அப்படின்னு அடுத்தது வரும். ஆண்டவர் வருவார். இன்றைக்கு வியாதியின் மத்தியில, பலவீனன் மத்தியில, ஒருவேளை மருத்துவமனையில சிகிச்சை பெற்று கேன்சருக்காக, சரும வியாதிகளுக்காக, ஜுரத்திற்காக
நெஞ்சு சளிக்காக, கண்களுக்காக, மூளைக்காக நடக்க முடியாம முடக்குவாதத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் இப்பொழுது அற்புதம் செய்கிறார். தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் இன்று வெண்கல கதவுகளை முடித்து, இரும்பு தாழ்பாடுகளை உடைத்து, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை கர்த்தர் உன் கைகளிலே கொடுக்கிறார். உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு 1000 மடங்கு நீ கோடா கோடியாய் பெருகுவாய். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை, கர்த்தர் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுத்து, பெஞ்சமினின் பெட்டி சாக்கு பையில புதையில் இருந்தது போல உங்களுடைய சாக்குல, உங்களுடைய வீட்டில, உங்கள் பைகளில, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கர்த்தர் புதையலை 5 மடங்கு வைக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்க மேஜையில உங்களுக்கு ஒரு 5 பங்கு கர்த்தர் வைக்கிறார். தானியேலை போல 5 உயர்வுகளை நீ காண்பாய். 10 மடங்கு சமத்தனாய் நீ மாறுகிறத யாரும் தடுக்க முடியாது. ஞானத்திலும், அறிவிலும், தரிசனத்திலும் தேவன் அப்படியே நடத்துவார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் இந்த அப்படி ஆசீர்வாதம் 26 வேணும், இந்த 9ஆம் தேதி எனக்கு வேணும், இயேசுவின் நாமத்தில கர்த்தர் அப்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று இந்த தாவீதில் 5 கூழாங்கற்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமான கொஞ்சம் வேகமாக நம்ம இன்னொரு 5 காரியத்தை நாம் பார்த்துவிட்டு, இன்னைக்கு விசேஷமாய் பொருளாதாரத்திற்காகவும் இந்த வருடத்திற்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், அது மாத்திரமல்ல, இந்த வருடத்திலே கர்த்தர் நம்முடைய பொருளாதாரத்திலே செய்ய போகிற மிராக்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, அதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் 15. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் மேத்யூ 14:15 அவருடைய வனாந்தரமான இடத்துல நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்காக போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஆண்டவரை தேடி வந்தவங்களை அவருடைய சீஷர் சொல்றாங்க, அனுப்பிடுங்க, வெறுமையா அனுப்பிடுங்க. நான் சொல்றேன், இது 25 வரைக்கும் நீங்க வெறுமையாய் அனுப்பப்பட்டீர்கள். அனுப்ப நினைத்தாங்க, ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரல. வெறுமை 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 வெறுமை. கர்த்தரை தேடி வனாந்தரம், அங்க ஒண்ணும் இல்லை. டைம் ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு, எல்லாவற்றிலும் டிலே 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 டிலே. வேலையில, கல்வியில, வியாபாரத்துல, அல்லது வியாதியில, சுகத்துல, குழந்தை பெறுகிறதுல, அல்லது திருமணத்துல டிலே டிலே டிலே. வந்தோடனே நோ வேக்கன்சி அப்படின்னு போடுற மாதிரி போயிட்டு வாங்க. சில நேரங்களில் நாமும் கூட இயல்பா நம்மளால முடியலன்னா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். இல்லை, நிறைய யாசகம் கேட்குறவங்ககிட்ட நம்ம சொல்ற விஷயம் அதுதான், போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசுறது உண்டு. ஏன்னா நம்ம இடத்துல கொடுக்க முடியாது, மனுஷரால் இது கூடாது. ஆனா எதிர்பார்த்து இருக்கிறோம், ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டியதில்லை. அது இப்படி சேர்த்து சொல்றேன், அவர்கள் வெறுமையாய் போக வேண்டியதில்லை. அறவயிரோட அல்லது ஆசீர்வாதம் இல்லாம, சுகம் இல்லாம, கல்வி ஞானம் மாத்திரமல்ல, தேர்ச்சி ஜெயம் இல்லாம, குழந்தை இல்லாம, வேலை இல்லாம, உயர்வு இல்லாம போக வேண்டியதில்லை. நீங்க அவங்கள அப்படி அனுப்பாதீங்க தயவு செய்து. அவர் சொல்றாரு, அவங்க போக வேண்டியதில்லை. என்கிட்ட வந்துட்டாங்க, அவங்க வருத்தத்தோடு வந்திருக்கிறாங்க, தேவையோடு வந்திருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. அவங்க அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை.
ஒவ்வொரு இதுலயும் ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கும். நீங்க மார்க்கு 6ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. வெகு நேரம் சென்ற பின்பு, இப்ப பாருங்க, அப்ப 34ஆம் வசனம், இயேசு கரையில வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவங்க உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு, பாருங்க, வெகு நேரம் காத்திருந்து அவருடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க, ஆவியார் சிலரோடு ரொம்ப தெளிவா பேசுகிறார். ஒண்ணும் இல்லை, நீங்க சாப்பிடுறது மாத்திரம் நினைக்காதீங்க, நம்மிடத்துல ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, எம்டி ஹேண்டட். ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊருக்கு போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிடும் என்றார். அவங்களே போய் சாப்பிட்டுட்டு வரட்டும், காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வரட்டும். இன்னைக்கு அப்படிதான் நிலைமை. 25ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்களாவே போய் பார்த்துக்கோங்க, நீங்களாவே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் சொல்ற வார்த்தை இதுதான். உங்களுக்கானதை நீங்க தான் பார்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய ஊழியக்காரத்துல நீங்க போவீங்க, நிறைய ஜெபம் பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்ற ஒரு வார்த்தை நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க தாங்க ஜெபம் பண்ணணும், நீங்க தாங்க உபவாசம் பண்ணணுங்க, நீங்க தாங்க அழணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு கவனிங்க, அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் நீங்க கொடுங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்திற்கு அப்பங்கள் வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்தார்கள். அப்படியா? அடுத்து லூக்கா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. நீங்க 13ஆம் வசனத்திலிருந்து மன்னிக்கவும். அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு முந்தி வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. எப்பவுமே ஒரு அற்புதத்திற்கு முன்பாக அங்க என்ன சிச்சுவேஷன் இருந்தது, சூழ்நிலை என்ன, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை என்ன, ஒப்பிட்டு பார்க்கணும். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, கவனிங்க, அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு கூட பேசி சுஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சுஸ்தப்படுத்தினார். ஆமென். ஆண்டவர் தேடி வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா? சுகம். அல்லேலூயா. இன்னைக்கு 26ல் முதலாவது எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தனையோ மருத்துவம் பார்த்து மெடிசன் சாப்பிட்டு மருந்து குடிச்சு எல்லா மருத்துவர்களையும் பார்த்துட்டு சற்றேனும் குணமடையாம இருக்க உங்களை நீங்க தேடி வரும் பொழுது கர்த்தர் உங்கள் அங்கலாய்ப்பை பார்த்து சுகப்படுத்துகிறார். சாயங்காலமான போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிடும் என்ற இந்த வார்த்தை கவனிங்க. சம்பாதித்து கொள்ளும்படி. அல்ல, எவ்வளவு ஆச்சரியம் பாரு. போங்க, அவங்களே போய் சம்பாதிக்கிட்டோம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடன் அடையல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தல் பை போகல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு கால் காசு சேர்த்து வைக்க முடியல, எவ்வளவு சம்பாதிச்சாலும் மீதம் எடுக்க வைக்க முடியல. எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. வந்தவங்க எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் தான், பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்ல. அவரை தேடி வந்தவங்க எல்லாம் ஒண்ணுமில்லாதவங்க, நம்மை போல.
சம்பாதித்தாங்க, சம்பாதித்து கொள்ளட்டும். அதுக்கு அவர் சொன்னார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். நாங்க நிறுத்துறேன். ஏன்னா அடுத்த வசனம் சொன்னா உங்களுக்கு இன்னைக்கு என்ன டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நான் அதை சொல்லி முடிக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10 அப்படி வாசிக்கலாம். இப்ப பாருங்க, இது இதுதான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். அப்போது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடுகிறதற்கு அப்பங்களை எங்கு கொள்ளலாம் என்று கேட்டார். வந்தவனே சொல்றாரு, இவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். திரளான ஜனங்களை பார்த்துட்டார். இன்னைக்கு 26ல இன்னைக்கு காலையில யாரெல்லாம், இன்னைக்கு முழுவதும் யாரெல்லாம் ஆண்டவரை தேடி காத்திருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து அவர் கேட்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இவர்களுக்கு நான் ஏதாவது தரணும். எங்க கொள்ளலாம்? அடுத்த வசனம் சொல்லுவது ரொம்ப ஆழமான சத்தியம். தாம் செய்ய போவதை அவர் அறிந்தும். அப்போ இன்னைக்கு 26ல 4 காஸ்பல் நம்ம படிச்சிருக்கிறோம். 26ல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார். அவர் மனதுல அது தோன்றி இருக்கிறது, அவர் நினைவுல அது தோன்றி இருக்கிறது, அவர் சிந்தையில அது உதித்திருக்கிறது. அதை அறிந்துதான் இன்றைக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏனோ அது மணியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், கல்வியா, வேலையா இருக்கலாம். ஏன்னா நான் திரும்ப அதை சொல்ல விரும்பல. ஏதோ ஒண்ணு செய்ய போகிற. திரும்ப நான் வாசிக்கிறேன். தாம் செய்ய போவதே. அப்போ அவர் முடிவு பண்ணிட்டார், செய்ய போறேன். 26ல சத்தியமா அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நான் செய்ய போறேன், நான் செய்ய போறேன், நிச்சயமா செய்ய போறேன். அவர் அறிந்து அவனை சோதிக்கும்படி அப்படி கேட்டார். அதுக்கு பிலிப்பு கொடுத்த பதில் உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு பையன் இருக்கிறான். இப்படிதான் இன்னைக்கு அந்த 5 மடங்கு ஆசீர்வாதத்தை குறித்து வருகிறது. 5 வார்கோதுமை 2 அப்பங்கள் உண்டு. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நிறைய முறை நான் பேசியிருக்கிறேன். வானத்தை அண்ணாந்து பார்த்து அதை சாப்பிட்டவங்க, வாசிக்கிறேன் 10ஆம் வசனம், ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதா இருந்தது. வனாந்தரமான இடத்துல என் ஆண்டவர் புல் உள்ள இடங்களிலே உட்கார வைத்தார். வறண்ட வயல் வெளியா ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் 5000 சொல்லுங்க. 5 எத்தனை மடங்காய் மாறிற்று? 5000 மாறிற்று. வெறும் புருஷர்கள் மட்டும். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்ட்டு. 26ல மீதம் 12 கூடைகளை எடுப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க நல்ல சத்தமா. மீதி எவ்வளவு கூடை எடுப்பீங்க? 12 கூடைகளை நீங்க எடுப்பீங்க. 9ஆம் அதிகாரத்துல கூட அதுதான். ஏறக்குற 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். 5000 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை எடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. மார்க்கு
மத்தேயுல மார்க் போகலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். பரிமாறும்படி சொன்னார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களும் மீன்களும் மீதியாய் துணிக்கையில் 12 கூட. இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா, பசும்பொன் பந்தியிலே உட்கார வைக்கும்படி அவளை கட்டளையிட்டார். அவள் வரிசையாய் 100 பேரை 50 பேரை உட்கார வைத்தா. அந்த 5 அப்பங்களை 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அதை பரிமாறும்படி செய்தார். திருப்தி 12 கூடை நிறைய எடுத்தார். மார்க்கு மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கை 12 கூடை எடுத்தார். 5 அப்பம் 2 மீன்கள் 12 கூடை எடுத்தார். சாப்பிட்டவங்க வெறும் புருஷர்கள் மாத்திரம் 5000. 26ஆம் ஆண்டு நான் சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாகுவார். உங்களை ஐஸ்வர்யவான்களாக்குவார். உங்கள் வருமானத்தை பெருக பண்ணுவார். இனி பொத்தல் பையில நீங்க போடுவதில்லை. நீங்க அநேகருக்கு கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காதிருப்பீங்க. நீங்க மாதந்தோறும் மீதம் எடுப்பீங்க, நீங்க சேர்த்து வைப்பீங்க. ஆண்டவருடைய வசனம் இந்த 4 மிராக்கிளையும் சொல்ற, ஒன்றும் சேதம் அடையாதபடிக்கு மீதி எடுத்து வைங்க. டோன்ட் வேஸ்ட் எனி ஃபுட். அதே மாதிரி நம்முடைய பணத்தையும் எந்த இடத்துலையும் விரயம் பண்ணாம சேர்த்து வைங்க. எதுக்காக தெரியுமா? சாட்சியா. நீ எழுதி தர, இன்னைக்கு நான் ஆவியானவர் துணையோடு கூட பிரகடனம் பண்ணுகிறேன். உங்க கையில் இருக்கிறது வெறும் 5 தான், அப்பந்தான், 2 மீன் தான். ஆனா 5000 மடங்கு ஆசீர்வாதம். 5000 பேரு திருப்தி அடைகிற ஆசீர்வாதம். புருஷர் மாத்திரம், பெஞ்சாதி 10,000, பிள்ளை ஒரு பிள்ளை இருந்தா 15,000, 2 பிள்ளை இருந்தா 20,000. அந்த பையன் வீட்டுக்கு போயிருப்பான், போய் சொல்லியிருப்பான், அப்பா அம்மா நீங்க கொடுத்து அனுப்பின அந்த 5 அப்பம் 2 மீன் தான் இன்னைக்கு 5000 பேர் மேல சாப்பிட்டு மீதம் எடுத்தாங்க. ஆவியானவர் ஒரே காரியத்தை சொல்லும்படி எனக்கு உணர்த்தினார். தயவு செய்து என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த ஊழியத்திற்கு ஒருவேளை நீங்க 5 அப்பம் 2 மீன்களை ஏதாவது ஒரு அடையாளமாக நீங்க உதவ முன்வாங்க. கர்த்தர் இந்த வருஷம் நிச்சயமாக நான் சொல்றேன், நீங்க மீதம் எடுப்பீங்க, நான் மீதம் எடுப்பேன், நீங்க மீதம் எடுப்பீங்க. அது சாட்சியா இருக்கு. அவர் வந்தவனை திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகி சுகமாக்கினார். அவங்கள வெறுமையாய், யாரும் வெறுமையா போல அன்னைக்கு சகல வியாதிகளையும், சகல நோய்களையும், சகல பிசாசின் அடிமைத்தனங்களையும், சகல மலட்டுத்தன்மையும், சகல பில்லி சூனை கட்டுகளையும், சகல முடக்குவாதங்களையும், சகல கண்களில் பிரச்சனைகளும், சகல உதரத்தின் ஊரல்களையும், சகல சர்ம வியாதிகளும் நீக்கிதான் அனுப்பினார். சோமன் அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். 5 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறேன், கொடுத்து கொண்டிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுக்கு இன்று ஒரு பெரிய அற்புதத்தை காணும்படி செய்யும். இன்றைக்கே அது தோன்றட்டும், இன்றைக்கே தோன்றட்டும். அவங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் வரட்டும், மீதம் எடுக்கட்டும். அந்த ஜனவரி மாசமே மீதம் எடுக்கிற மாதமாக மாறட்டும். அதுக்கே அவங்க சாட்சியாய் நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. God bless.